சட்டமன்ற தேர்தல் 2026 கிருஷ்ணகிரி தொகுதி. ஸோ இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்துட்டு யார் வராங்க அப்படிங்கிறத விட யார் கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து வரமாட்டாங்க. அது ஏன்னா வந்துட்டு ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு செங்கோட்டையன் இருந்தார். அவரை விட்டுட்டு ஏன் டிஎம்கே வந்து காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கே தெரிஞ்சிருக்கு இந்த தடவை கிருஷ்ணகிரி தொகுதியில் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த சீட்டை வந்து காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ்ல வந்து இந்த தடவை வந்து நிற்க போகிறது வந்து யாருன்னா வந்து டாக்டர் செல்லக்குமார் அவர்கள். டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் வந்து யாருன்னா 2019 அப்போ எம்பி எலெக்ஷன்ஸ் அப்போ ஸோ ரொம்ப தைரியமாக வாக்குறுதி வந்து கொடுத்தாரு. நான் கிருஷ்ணகிரிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வரலைன்னா நான் ஒரு வருஷத்துக்குள்ளார வந்துட்டு ரிசைன் பண்றேன், பதவியை வந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற கிருஷ்ணகிரி மார்க்கமாக ஓசூர் பெங்களூருக்கு ரயில் பாதை அமைக்கின்ற இந்த திட்டத்தை நான் வெற்றி பெற்று 365 நாட்களுக்குள்ளாக்க இந்த ரயில் பாதை திட்டத்தை நான் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பேன். அப்படி அமைக்க இயலாத பட்சத்தில் நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை உங்கள் முன்னாலே சமர்ப்பிப்பேன் தவிர நிச்சயமாக உறுதியாக நான் சொல்கிறேன், இந்த திட்டத்தை ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளாக இதை நான் நிறைவேற்றி தருவேன். ஸோ 2019 அவர் ஜெயிச்சாரு. ஒரு வருஷமும் முடிஞ்சது, 2 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சது. அவர் கடைசி வரைக்கும் அவருடைய அந்த வேலையை வந்து ராஜினாமா வந்து பண்ணவே வந்து கிடையாது. ஸோ அவர் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு எதுவுமே பெருசாக செஞ்ச மாதிரி கிடையாது. அவர் தொகுதி பக்கமும் வந்தது கிடையாது. அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெளியூர்க்கார மாதிரி தான். ஸோ அவரை பற்றி வந்து நாம சொல்கிறத விட இப்போ வந்து அவர் வந்து திரும்ப வந்துட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்க்காக வந்து வந்திருக்காரு. இந்த டைம் வந்து 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் அப்போ அதாவது வந்து காங்கிரஸ்க்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் காங்கிரஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களே வந்து ஒரு உள்ளூர்காரரை தான் வந்துட்டு காங்கிரஸ்ல வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எல்லாம் வந்து போட்டாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆக கிடையாது. ஸோ காங்கிரஸ்காரர்களுக்கே வந்துட்டு நம்பிக்கை வந்து கிடையாது நிச்சயமா. ஸோ திமுகவுக்கும் கிருஷ்ணகிரி தொகுதியில காங்கிரஸ் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை கிடையாது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடையாது. கிருஷ்ணகிரி மக்களுக்கும் அது சுத்தமா வந்து கிடையாது. இப்போ வந்துட்டு ஸோ முதல் பிளேஸ்ல வந்துட்டு அதிமுக அசோக்குமார் அவர்கள் தான் வந்து இருப்பாரு. ஸோ 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு டிவிக வருதா, இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து வருதா, இல்லைன்னா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வருதா அப்படின்றதான் வந்து கேள்வியே. சரி பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிருஷ்ணகிரி தொகுதியை பத்தி வந்து பேசுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.